Hello, everyone. Welcome to ICTF. Today, we'll learn how the CPU works, including the fetch execute cycle and firmware. Let's get started. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது CPU அப்படி என்ற பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க போகிற மெயினான கோர் பார்ட். இந்த CPU இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகாது. ஏன்டா எல்லாத்துக்கும் பொறுப்பான ஒரு பகுதியாக இருக்க போகிறவர் CPU. இந்த சிபியூவை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயம். ஸோ CPU அப்படி என்றது the brain of the computer ன்னு சொல்லி கொள்றோம். The CPU central processing unit is the brain of the computer. It controls operations, processes data and coordinates communication between all parts of the computer. அதாவது கணினியின் அனைத்து பகுதிகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு கோஆர்டினேஷனா இருக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கலாம், எல்லாமே இந்த CPU என்ற பார்ட்டால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது என்று சொல்லி இந்த இடத்துல இவை எக்ஸ்பிளைன் பண்ணினோம். தட்ஸ் இட். அப்ப இதுல ஏதாவது கேள்வி வருமோ ஏ லெவல்ல என்றா இல்லை. ஏ லெவல்ல ஜஸ்ட் CPU என்ற என்னென்று விரிவாக்கத்தை ஞாபகப்படுத்தி கேட்கலாம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இனி நாங்கள் கதைக்க போற விஷயங்கள்ல இருந்துதான் ஃபைனல் எக்ஸாமுக்கு கேள்வி வரும். ஒரு CPU என்றது மேஜர் 3 கம்போனன்ட்ஸை பேஸ் பண்ணித்தான் ஒர்க் பண்ணும். முதலாவது கம்போனன்ட் நாங்க சொல்றது கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்லுவோம். கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நேம் வந்து CU என்ற ஷார்ட் இன்ஃபார்மால நாங்க சொல்லலாம். அடுத்தது ALU என்ற அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இப்போ கண்ட்ரோல் யூனிட் மாதிரி ALU என்ற இன்னொரு யூனிட் இருக்கு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ரெஜிஸ்டர்ஸ் என்ற பதிவகங்கள். இந்த 3 மேஜர் கம்போனன்ட்ஸும் சேர்ந்ததுதான் CPU என்று சொல்லுவோம். ஸோ இதில் முதலாவது கேள்வி எங்கள்கிட்ட கேட்கலாம் ஏ லெவல்ல. ஒரு CPU ஆனது எவ்வாறான உபகூறுகள் உப பகுதிகளை கொண்டிருக்கும். ரைட், 3 சப் கம்போனன்ட்ஸ் ஆஃப் த CPU. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். இது 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கட்டாயம். அடுத்த விஷயம் பார்ப்போமா இருந்தால் இந்த CU என்றதை பற்றி சின்ன ஒரு டீட்டெயிலிங் போட்டிருக்கிறேன். இதுல முக்கியமானதை மட்டும் நான் டீட்டெயில் பண்ணி கொண்டு வர போறேன். டிரெக்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் த ஆல் ஆப்ரேஷன்ஸ் இந்த CPU. இதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. டீகோட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை பற்றி நாங்கள் லேட்டா படிக்க போறோம். மேனேஜஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா வித்இன் த சிஸ்டம். ஸோ இவ்வளவு பாயிண்டையும் நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஒரு கொமனான ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கும் என்று சொன்னால், ஒரு CPUல இருக்க போற CU என்ற பார்ட், கண்ட்ரோல் யூனிட் என்றது கணினியின் அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்தும். The control unit controls all of the components of the computer system. CU ஆனது கணினி முறைமையின் அனைத்து உப பகுதிகளையும் கட்டுப்படுத்தும் என்ற ஒரு வசனம் காணும் அட்வான்ஸ் லெவல்ல நாங்க படிக்கிற அந்த சிலபஸ்ல. தட்ஸ் இட். அடுத்தது அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் அப்படி என்றதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த ALU அப்படி என்றது எண்கணித தர்க்க ரீதியான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும், கண்காணிக்கும், whatever. So ALU is responsible for arithmetic and logical operations. அவ்வளவுதான் வேலை. அப்ப ALU என்றது arithmetic logical operations கண்ட்ரோல் பண்ணுது அப்படி என்றதுதான் எங்கட மெயினான அந்த ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க போகுது. எண்கணித தர்க்க ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல், இதுதான் எங்கட ALU செயற்பாடு. தட்ஸ் இட். ரெஜிஸ்டர்ஸ் என்று பாப்பமா இருந்தா பதிவகங்கள் என்றது கணினி முறைமைக்கு தேவையான தரவுகள், அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமிக்கும். இது ஒரு நல்ல கீவேர்டு. அப்படி இல்லை என்று சொன்னா ALUக்கு தேவையான தரவுகள், அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமிக்கும். ரெஜிஸ்டர்ஸ்ல ஒரு 13 வகையான ரெஜிஸ்டர்ஸ் இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க பார்த்திருந்தோம். ஸோ எங்களோட யூடியூப் சேனல்ல இருக்க போற எல்லா கண்டினியூஸான வீடியோஸ்லையும் நாங்கள் இந்த மெமரியை பற்றி கதைச்சிருப்போம். ஸோ மெமரியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டீட்டெயில் தேவைன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ரெஜிஸ்டர்ஸ்ன்றது கணினி முறைமையின் தேவையான தரவுகள், அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நினைவகங்கள். அடுத்த விஷயம் வருவமா இருந்தால்
ஹவு தே ஒர்க் டுகெதர், எப்படி எல்லாம் ஒண்டா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ CUELU எல்லாம் சேர்ந்து ஒண்டா வேலை செய்கிற ஒரு அல்கோரிதம், அந்த கீக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு, ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள். அதை பற்றி லேட்டர் நாங்கள் இந்த ஸ்லைடின் கண்டினியூஸான மேனரில் பார்ப்போம். ஸோ சிபியூன்றது ஒரு நேரத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு நேரத்தில் ரன் பண்ணும், பில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது சிபியூன்றது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற சிபியூ ஒரு நேரத்தில் நிறைய வேலைகளை செய்யும், மல்டி டாஸ்கிங் என்று சொல்லுவோம், மல்டி டாஸ்க் பல்பணி. ஸோ அப்படி காமனான விஷயம். சிபியூன்ற வேகத்தை நாங்கள் கிளாக் ஸ்பீட் என்று சொல்லுவோம், கடிகார கதி என்று சொல்லுவோம். அது ஜிகா ஹெர்ட்ஸ் என்ற அலகில தான் இன்றைக்கு நாங்கள் அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்படியான சில கீவேர்ட்ஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஜிகா ஹெர்ட்ஸ், GHz. ஸோ இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு சொன்னால், ஃபேர்ம்வேர் என்ற ஒரு டேர்மை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லணும். ஃபேர்ம்வேர் என்று சொன்னால் என்ன? ஃபேர்ம்வேர்ன்றது தமிழில் நாங்கள் நிலை பொருட்கள் அப்படி என்ற ஒரு கீவேர்டால் சொல்லிக்கொள்வோம், நிலை பொருட்கள். ஸோ இந்த நிலை பொருட்கள் அப்படி என்றா என்னண்டா, ஒரு கணினி முறைமையில் நிரந்தரமாக சேமிக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள். ஒரு கம்ப்யூட்டர்ல கட்டாயம் இந்த ஃபேர்ம்வேரை பற்றி கேள்வி வரும். ஒவ்வொரு முறையும் டேர்மிலையும் சரி ஃபைனல்லையும் சரி ஃபேர்ம்வேருக்கான எக்ஸாம்பிள் கேட்பினோம். அப்ப எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பயோஸ்ன்றது ஒரு ஃபேர்ம்வேர் என்று தெரியும். அதை விட நிறைய ஃபேர்ம்வேர் எங்கள்கிட்ட இருக்கு. ஒரு 3 ஃபேர்ம்வேர் என்றாலும் குறைஞ்சது தெரிய வேணும். எக்ஸாம்பிளுக்கு நிலை பொருட்கள் என்று சொன்னால், ஒரு கணனியில நிரந்தரமாக சேமிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை தான் நாங்கள் நிலை பொருட்கள் என்று சொல்லுவோம். ஸோ இந்த நிலை பொருட்கள் அப்படின்றது எங்க சேமிக்கப்பட்டிருக்கும் என்றால், அது அவை வைக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல சேமிக்கப்படலாம். ரொம்மில பெரும்பாலும் இருக்கும் என்று சொல்ற நாங்கள். அதுக்காக எல்லா இடமும் ரொம்மில தான் இருக்கும் என்று இல்லை. ஒவ்வொரு சிப் அது சேமிக்கப்படுறதுக்கான இடங்கள்ல இந்த ஃபேர்ம்வேர் சேமிக்கப்பட்டிருக்கும். ஃபேர்ம்வேர்ன்றது நிலை பொருட்கள், இது நிரந்தரமாக இருக்கும். இதை நாங்கள் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணலாம் இல்லாது. பவர் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆக மாட்டோம். ஸோ இந்த ஃபேர்ம்வேர் அப்படின்றது இந்த டீட்டெயில் இட்ஸ் a type of software or the program that fetched directly into the piece of hardware. அதாவது குறிப்பிட்ட ஒரு வன்பொருள்ல இது ஆல்ரெடி ஃபெச் பண்ணப்பட்டிருக்கும் நிரந்தரமான ஒரு ப்ரோக்ராம். ஃபேர்ம்வேருக்கான உதாரணம் பார்த்தோம்னா பயோஸ்ன்றதை நாங்கள் பெரும்பாலான உதாரணமாக நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். பயோஸின் விரிவாக்கம் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இது கணினியின் ஆரம்பித்தலுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை கொண்டிருக்கும் பயோஸ். ஸோ பயோஸ்ன்றது ஒரு வகையான நிலைபொருள். இந்த நிலைபொருள் கணினியின் ஆரம்பித்தலுக்கு தேவையான தரவுகள் அறிவுறுத்தல்களை கொண்டிருக்கும். அடுத்தது பூட்ஸ்ட்ராப் லோடர், BSL என்று சொல்லுவோம். இது பெரும்பாலும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்கள் இருக்க போற ஒரு ஃபேர்ம்வேர். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது CPU மாதிரியான இன்னொரு பகுதி. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் பெரும்பாலும் பூட்ஸ்ட்ராப் லோடர் என்ற BSL இருக்கலாம். அது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பயோஸ் மாதிரி. பூட் அப்படி என்று சொல்றது, ஸோ பூட் ஃபேர்ம்வேர் இஸ் a ROM based software that controls the computer from time it's turned on until the primary operating system has taken control of the machine. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல ஒன்னாகி ஒர்க் ஆக மட்டும் இந்த பூட் என்ற ஃபேர்ம்வேர் தான் அந்த கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குமா. பட் எங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயிலோட தேவையில்லை, பூட் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஓகே. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் எப்படியான கேள்விகள் வரலாம்? சிபியூண்ட பகுதிகள் என்னென்ன, அந்த சிபியூண்ட பகுதிகள செயற்பாடுகள் என்னென்ன இருக்கு, ஃபேர்ம்வேர் என்று சொன்னால் என்ன, ஃபேர்ம்வேருக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3 எக்ஸாம்பிள் இவ்வளவு தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னால் இந்த ஸ்லைட்ல இருக்க போற கண்டென்ட் எங்களுக்கு ஓகேயா இருக்கு. ஓகே, ஸோ இந்த அடுத்த ஸ்லைட்ல நாங்கள் எதை பற்றி கதைச்சிட்டு வர போறோம் என்று சொன்னால் ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள். இதுக்கு நாங்கள் உண்மையில ஃபெச் டீகோட் எக்ஸிக்யூட் சைக்கிள் என்று சொன்னாலும் பரவாயில்ல, கொணர் நிறைவேற்று சக்கரம் என்று சொல்லி ஒரு செயற்பாடு கொண்டு எங்களோட சிபியூக்குள்ள நடக்க போகுது. இப்போ CPU தான் எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ரன் பண்ண போகுது, தட்ஸ் ஃபைன்.
இந்த CPU வந்து என்ன செய்யும்னா ஒரு ஒழுங்கில ஒன்றுக்கு பின்னாலே ஒவ்வொரு ப்ராசஸையும் ரன் பண்ணி கொண்டிருக்கு. CPU லோட் ஆனா கம்ப்யூட்டர் லோட் ஆகும். CPU லோட் ஆகாத மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த CPU ஒர்க் பண்ண போகுது. அப்ப எப்படி அந்த CPU எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்றத விளங்கப்படுத்துற ஒரு மெத்தட் fetch decode execute cycle. இதை ஷோர்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா fetch decode சொல்ல மாட்டாங்க பெருசா, எக்ஸிக்யூட் சைக்கிள், ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. கொணர் நிறைவேற்று சக்கரம், இதுதான் தமிழ். ஆனால் தமிழை படிக்காதுங்க, நீங்கள் இங்கிலீஷே பாருங்க. ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள், கொணர் நிறைவேற்று சக்கரம் என்றதுதான் எங்கட இந்த பாடம், இந்த சப்யூனிட்டின் டாபிக். ஸோ இந்த ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள் என்னத்தை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போதுண்டா CPU எப்படி ஒர்க் பண்ணுது என்றதை விளங்கப்படுத்த போகுது. அப்ப இந்த ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள்ல 3 விதமான படிமுறைகள் இருக்காம். இதுகள் நீங்கள் கிரேட் 10 லெவல்ல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இங்க ரிமைண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரேன். ஸோ எப்படி என்று சொன்னால் ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள்ல எங்களுக்கு 3 விதமான படிமுறைகள் இருக்கு. ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன், டீகோட் த இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபெச் பண்றதுண்டா எடுத்து கொண்டு வாரது, கொணர்தல், கொண்டு வாரது. Fetch the instruction, decode the instruction, execute the instruction. அப்படி என்ற அறிவுறுத்தல்களை கொணர்தல், அறிவுறுத்தல்களை குறியவிழ்த்தல், நல்ல தமிழ். டீகோட் பண்றதுண்டா குறியவிழ்த்தல் என்று சொல்றது. அதாவது எங்களுக்கு விளங்காத அந்த குறிமுறையை விளங்குற வடிவத்துக்கு மாத்துறது, குறியவிழ்த்தல். எக்ஸிக்யூட்ண்டா நிறைவேற்றுதல், அந்த செயற்பாட்டை நிறைவேற்றுறது. CPU-க்கு உள்ள 3 கூறுகள் இருக்கு. அந்த 3 கூறுகளும் 3 செயற்பாடுகளுக்கு பொறுப்பா வேலை செய்ய போகுது. CU, ALU, ரெஜிஸ்டர் 3 பேர் இருக்கணும். இந்த 3 விதமான கூறுகளும் 3 விதமான செயற்பாடுகளுக்கு பொறுப்பா வேலை செய்ய போயின. ஸோ ஃபெச் என்று சொல்றது அறிவுறுத்தல்களை கொணர்தல் என்று சொல்லுவோம். டீகோட் வந்து அறிவுறுத்தல்களை குறியவிழ்த்தல், எக்ஸிக்யூட் அறிவுறுத்தல்களை நிறைவேற்றுதல். இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு படம் தான் இது. இதை நாங்கள் மெஷின் சைக்கிள் என்று சொல்லியும் சில நேரங்கள்ல சொல்லலாம். இயந்திர சக்கரம், எப்படி கம்ப்யூட்டர் வேலை செய்து என்றதை விளங்கப்படுத்துற ஒரு வரைபடம். இந்த மெஷின் சைக்கிள்ல ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன் என்றவர் இங்கே இருக்கிறார் பாருங்க. இதை நீங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப அறிவுறுத்தல்கள் அல்லது தரவுகள் எங்க இருந்து வருது? மெயின் மெமரி. ரேம்மில காணப்பட போற தரவுகள், மெயின் மெமரி என்றா ஞாபகப்படுத்துங்க, ரேம். இந்த இமேஜ் வந்து டேர்ம் எக்ஸாமில் உங்கள்கிட்ட கேள்வியா வரலாம். இதா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி வந்து கேட்கலாம். ஸோ மெயின் மெமரியை தான் நாங்கள் ரேம் பண்ணுவோம். அப்ப பிரதான நினைவகம் என்ற மெயின் மெமரியில இருந்து CPU-க்கு தரவுகள் வரும். CPU என்றது கண்ட்ரோல் யூனிட். CPU-க்கு தரவுகள் வரப்போகுது. இந்த செயற்பாட்டுக்கு பேர் fetch the instructions, அறிவுறுத்தல்களை கொணர்தல். அப்ப அறிவுறுத்தல் எங்க இருந்து வருது? ரேம்மில இருக்கிற அறிவுறுத்தல் CPU-க்குள்ள வரப்போகுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ரேம்ன்றதை நாங்கள் இப்படி மார்க் பண்ணுவோமா இருந்தால் இதை நாங்க பிரதான நினைவகம் என்று சொல்லிக் கொள்ளுவோம். இதுதான் CPU-க்கு தரவுகளை கொடுக்கும். அப்ப CPU-வோட நேரடி தொடர்பில காணப்படுகின்ற நினைவகங்கள் தான் பிரதான நினைவகங்கள். ரேம்மிலிருந்து CPU-க்கு தரவுகள் போகுது. இந்த தரவுகள் போற செயற்பாட்டை தான் நாங்க எப்படி சொல்லுவோம்? fetch the instructions, அறிவுறுத்தல்களை கொணர்தல். இப்ப இந்த அறிவுறுத்தல்கள் கொண்டு எந்த இடத்துல சேவ் பண்ணப்படும்? அறிவுறுத்தல்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணப்படும்? இந்த அறிவுறுத்தல்கள் சேமிக்கப்படுற இடத்தை நாங்க சொல்லிக் கொள்வோம் IR. அதாவது CPU-க்குள்ள ரெஜிஸ்டர்ஸ் என்று சொல்லி ஒரு பகுதிகள் இருக்கு, பதிவகங்கள். அப்ப இந்த பதிவகங்கள்ல விசேடமாக கருதப்படக்கூடிய ஒரு பதிவகம் ஒன்று இருக்குது, IR என்று சொல்லுவோம். சில நேரம் CIR என்று சொல்லுவோம். இவருக்கு விரிவாக்கம் வந்து கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெஜிஸ்டர். அதாவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அல்லது கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் என்று சொல்ற ஒரு வகையான ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குமா. இந்த ரெஜிஸ்டர்ல வந்து கொணரப்படுகின்ற அறிவுறுத்தல்கள் தற்காலிகமாக சேமிக்கப்படும்.
அப்ப மெயின் மெமரியில இருந்து வர அறிவுறுத்தல்கள் ஒரு டைப்பான ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டருக்கு என்ன பேர், ஐஆர் அல்லது சிஐஆர்ல சேமிக்கப்படுது. இது முதலாவது ஸ்டெப். அப்ப உங்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கலாம், கொணர் நிறைவேற்று சக்கரத்தில் காணப்படுகின்ற 3 செயற்பாடுகளும் எவை? ரைட் த 3 functions of fetch execute cycle. என்ன சொல்லுவீங்க? fetch the instruction, decode the instruction, execute the instruction. மறக்கிறேன், டேர்ம் எக்ஸாம்பிள் கட்டாய். fetch the instruction, decode the instruction, execute the instruction. That's fine. இது இன்னும் டீப்பா அங்கே படிக்கிறதான உங்களுக்கு விளங்குது. RAM என்று சொல்ற பிரதான நினைவகத்தில இருந்து முதலாவது ஸ்டெப் என்ன நடக்குது? fetch the instruction. அறிவுறுத்தல்கள் fetch பண்ணப்படுது. அப்ப மெயின் மெமரியில இருந்து எங்க அந்த அறிவுறுத்தல்கள் சேமிக்கப்படும் என்று சொன்னால் CIR அல்லது IR என்ற பதிவகங்களுக்குள்ள தரவுகள் சேமிக்கப்படுது. சரி, ரெண்டாவது ஸ்டெப் நாங்க சொல்லுவோம் decode the instructions into commands. அதாவது அறிவுறுத்தல்கள் குறியவழ்க்கப்படுது. இந்த குறியவழ்க்கிறதுண்டா என்ன? எங்களுக்கு விளங்குற மாதிரி அந்த அறிவுறுத்தல்கள் மாற்றப்படுது. இந்த குறியவழ்க்கிறதுக்கு பொறுப்பான கூறு என்ன? கண்ட்ரோல் யூனிட், CU. அப்ப fetch the instructionக்கு பொறுப்பான கூறு என்னன்னு கேட்டால் IR அல்லது CIR. இதுதான் எங்கட விட. IR அல்லது CIR என்றதுதான் எங்கட அறிவுறுத்தல்களை குறியவிழ்த்தல் அப்படி என்ற இந்த செயற்பாட்டுக்கு, அறிவுறுத்தல் கொணர்தல் என்ற செயற்பாட்டுக்கு பொறுப்பான என்ன கூறு. அறிவுறுத்தல்களை கொணர்தல் என்றதுக்கு பொறுப்பானவர IR அல்லது CR. என்ற ரம்மில இருந்து கொண்டு வர அறிவுறுத்தல்கள் இங்கதான் சேமிக்கப்படுது. IR அல்லது CIRல தான் சேமிக்கப்படுது. அடுத்த விஷயம் வருவோம், எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முதல் decode the instruction என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது என்ன decode the instruction? decode the instruction என்று சொன்னால் அறிவுறுத்தல்கள் குறியவழ்க்கப்படுதல், எங்களை விளங்குற வடிவத்துக்கு மாற்றப்பட போறோம். விளங்க போற அந்த விளங்குற வடிவத்துக்கு மாற்றப்படுதல் அப்படி என்று சொல்ற ஸ்டெப்புக்கு பொறுப்பானவர் யார் என்று பார்த்தால் CU, கண்ட்ரோல் யூனிட் தான் அதுக்கு பொறுப்பானது. எக்ஸிக்யூட்டுக்கு பொறுப்பானவர் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ALU என்ற கூறுதான் எக்ஸிக்யூட், தரவுகள் அறிவுறுத்தல்கள் என்ன செய்து நிறைவேற்றப்படுதலுக்கு பொறுப்பான கூறு. இப்படி நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா, இந்த இடத்துல நாங்கள் fetch execute cycle பகுதிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவா இந்த இடங்களில் நான் சில நோட்ஸ் ஆட் பண்ணி இருந்தேனால் நீங்க தேவையென்ற ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பட் ஆக்சுவலா இங்க நடக்க போற fetch execute cycle அப்படின்றது இதுதான். கொணர் நிறைவேற்று சக்கரம் அப்படி என்றது இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டு வர போறார். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் CPU பகுதிகள் என்னென்ன, ஃபர்ம்வேர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது. அடுத்தது fetch execute cycle என்ன, ஒவ்வொரு படிமுறைக்கும் யார் பொறுப்பானவர் என்று பார்த்திருந்தோம். ஸோ இன்னொரு புது வீடியோல நியூ கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.